சிறையின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சிறையில் இணைந்திருப்பவர் நவீன நாடக கலைஞர் மற்றும் திரைப்பட கலைஞர் அன்பு தம்பி சஞ்சய் அவர்கள். வணக்கம் சஞ்சய். வணக்கம். என்ன ஆட்சி மாற்றம் எல்லாம் ஏற்பட்டு எப்படி போயிட்டு இருக்குது, என்ன பாத்தீங்களா? பார்த்தோம்ல, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிரமாதமா போயிட்டு இருக்குது. குதிரை வேகத்துல போகுதா? போயிட்டு இருக்கு. குதிரை வேகமா போகுது. ஆமா, அதை கேட்டாங்கல்ல, குதிரை பேரன்னதுக்கு தான் எந்திரிச்சு பதில். நம்ம தான் பஞ்ச் டைலாக் பேசிய பழக்கமா, அதனால குதிரை பேரம் இல்ல குதிரை வேகம் அப்படின்னாரு. அது என்ன குதிரை, ஊர்ல இந்த ஊட்டி பக்கத்துல எல்லாம் அந்த மலை மேல சாமான் எடுத்து போறதுக்கு ஒரு கழுதை யூஸ் பண்ண குதிரை மாதிரியே ஒண்ணு இருக்கும். அது பேர் வந்து கோவேறு கழுதைன்னு. அரபு குதிரை இல்லையா அது? இல்ல இல்ல, இது எந்த அவர் சொன்னது அந்த அரபு குதிரை சொல்லியிருப்பாரு. நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா கோவேறு கழுதை மாதிரி தான் தெரியுது. அப்ப அதனாலதான் இப்ப இது எதுக்காக நீங்க சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா இப்ப ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு, எடப்பாடியை வந்து பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க முயற்சித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்பாரு, நீங்க மட்டும் என்ன முறவாசல் வச்சு? ஆமா, அத பத்தி என்ன பாக்குறீங்க நீங்க? ஆமா, எடப்பாடி நுழைறாருன்னா இவங்க எந்த வாசல் வழியா நுழைஞ்சு ஆட்சி வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்காப்புல, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து திமுகல சொல்லியிருக்காப்புல, உங்களோட நாற்காலியில இருக்க 4 கால்ல 3 கால் திமுக ஓடுதுதான் அப்படின்னு இருக்காப்புல. ஆமா, திமுக கூட்டணி கட்சியால கூட்டணி கட்சியில இருந்தவங்க தான். ஆமா, பேசாம ஒரு காலையும் உடச்சு விட்டு முக்காலி மாதிரி உட்காந்துக்கலாம் போருக்குவீங்க. போயிட்டு இருக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. என்ன மாற்றம்னு நமக்கு முதல்ல புரியல. முதல்ல வீடியோ பேசும்போதெல்லாம் புரியல. அங்க மாற்றம் மாற்றம் அப்படின்னாங்கல்ல, அது என்னன்னா இப்பதான் புரியுது. பிங்க் பெட்ரோல்னு ஒரு வண்டி இருந்துச்சுல்ல, ஆமா, அதை வந்து பேர் வந்து அதுக்கு ஒரு பேர் மாத்திருக்கிறாங்க. இதுக்கு நாங்க மாற்றம்னு நினைச்சேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க மாத்திரம் பேரை மாத்திடுறது. 1000 ரூபா கொடுத்தா 2500 ரூபா கொடுக்குறது, அதை 2000 ரூபா கொடுக்கல, அப்புறம் 1000 ரூபா போட்டு விட்டாங்க. இதுக்கு வந்து பேரை மாத்திட்டாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, சிங்கப்பெண்ணு மாத்திருக்காங்க. அவங்க என்ன ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல, அதே ஸ்டிக்கரை காப்பி நிறைய வச்சுட்டு போயிருப்பாங்க போல் இருக்கு. அதே மாதிரி ஒட்டிக்கிட்டு தர்றாங்க. இதுல அப்புறம் பைக் எல்லாம் தரேன்னு இருக்காரு வேற. இப்ப சொன்னாப்புல காசே இல்ல, இதுல கஜானாவில் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. கஜானான்றது அப்படி தொடச்சி வச்சுட்டு போற விஷயம் கிடையாது. அது கண்டினியூ ஃப்ளோ ஆகுது. அது என்னன்னா, மக்களுக்கு என்ன அப்படின்னா, பழைய அரசாங்கத்துல எல்லாம், ராஜா காலத்துல எல்லாம் கஜானானா ஒரு பெரிய அறை இருக்கும், அது பூரா காசு, தங்கம், வெள்ளி அப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தானே அவர் பதில் சொல்றாரு. என்னன்னா, நாட்டோட கஜானான்றது அப்படி கிடையாது. முதல்ல இப்ப நிதி ஆலோசகர்கள், இந்த பொருளாதார நிபுணர்கள் உங்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இது வந்து கண்டினியூ ஃப்ளோ. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ராகுல் காந்தி வந்து இப்ப நரேந்திர மோடியை வந்து லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. என்ன வாங்கியிருக்காரு? பெட்ரோல் டீசல் டெய்லி உயர்ந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு தான். அதான் பண்ணுவோம்ல நாங்க, அதுக்கு தானே வெயிட் பண்ணோம். 5 மாநில தேர்தல்கள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். சொல்ல வேண்டியதானே இப்பயாவது நம்ம செல்லம். சொல்றாருல, தங்கம் வாங்காதீங்க, கார் போக்குவரத்து செலவெல்லாம் குறைங்க அப்படின்னு அன்பு செல்லம் டெய்லி ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, பாக்கலையா? டெய்லி சொல்றாருன்னு. இதெல்லாம் சரி வாங்கல நாங்க, நீங்க மட்டும் தனி விமானத்துல போறீல. இது 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்க வாங்கியிருக்கோம். அது நாங்க வந்து பாதுகாப்பு இருப்பாது. உங்க பாதுகாப்பா இருந்ததுன்னா உங்களை பாதுகாக்க முடியுங்க. பாதுகாப்பா இருந்து காத்தது போதும். முதல்ல அரசாங்கத்துல இருக்கிற செலவுகளை குறைக்கணும். எடுத்தோன்னா மக்கள் கிட்ட வந்து தங்கத்தை வாங்காதன்ற, இப்ப ஜுவல்லரி வச்சிருக்காங்களா இங்க போவான், வீடு வாங்காத, இது எதுவுமே பண்ணாதீங்க, செலவே பண்ணாதீங்க. கடையெல்லாம் வச்சிருக்காங்களா என்ன பண்ணுவான்னு சொல்லி அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. நீ எங்க கார் பயணங்கள்லாம் குறை அப்படின்னு சொல்லிட்டு நீ நாடு நாடா அப்படி போயிட்டு இருக்கிறியா, தனி விமானத்துல வேற பயணத்தை குறையா நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இப்படி போயிட்டு இருக்குது. இதுல இவரு நம்மளால சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா வந்து பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன்னார்ல இவர். இந்த கஜானா விஷயத்துக்கு வந்தேன். இப்படி கஜானால வந்து பணம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும், வரும் இப்படி போகும், வரும் போகும், அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர மொத்தமா காசு வச்சிருக்கிறது இல்ல கஜானா. இது என்னன்னா, கஜானா காலினாரு. சரி, இவர் சீமான் கூட கேட்டாரு, உனக்கு தெரியுது, அப்பவே நான் சொன்னேன் இலவசம் எல்லாம் கொடுக்க வேணாம், அது தப்பு. இல்ல இது தெரியாமதான் நீ ஆட்சிக்கு வந்தியா அப்படின்றாரு. சரி, ரைட், ஓகே. இந்த 2500 ரூபாய் தரேன்னு ஏன் சொல்ற? அப்புறம் 1000 ரூபாயே கொடுக்க முடியாதுன்றாங்க. 6 சிலிண்டர், அப்புறம் வீட்டுக்கு வீடு பைக்கு, அப்புறம் 4000 ரூபாய். ஆமா, தாய்மாமன் சீரு. இந்த மாதிரி இவர் இப்ப எப்படி போயிட்டு இருக்கான்னு. இன்னொரு விஷயம் மறந்துட்டிய, தமிழ்நாடு பூரா எல்லா ஊருக்கும் பஸ்ல போறது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருந்தாப்ல. எல்லாம் எப்படி கொடுக்க போறாருன்னு தெரியல. இப்ப இன்னொரு பெரிய கூத்து நடந்திருக்கு. இப்ப காலையில டெண்டர் விட்டு சாயங்காலமா முடிச்சு ஒரு மிகப்பெரிய கின்னஸ் சாதனை நிகழ்த்திருக்காங்க. என்னது?
அதையும் கேக்குறேன். ஊராட்சி டெண்டர்னு சொன்னீங்க. ஆமா 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் வைங்களான. டெண்டர்னா என்ன பண்ணுவாங்க ஒரு துறையில, முதல்ல டெண்டர் அறிவிப்பாங்க, ஆமா அது பத்திரிகையில செய்திகளா வரும். ஆமா அப்புறம் அதுக்கு அந்த ஒப்பந்தக்காரர்கள் எல்லாம் போய் ஒப்பந்தம் போய் அவங்க வந்து கொடுப்பாங்க கவருக்குள்ள வச்சு. அதுல யாரு ஃபேவரா இருக்காங்களோ அத மட்டும் அரசுக்கு நிதி நிறைய வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எப்படியும் ஒரு 15-20 நாளாவது குறைஞ்சபட்சம் நடக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் வைங்க. ஒரே நாள்ல முடிச்சு எல்லாம் பண்ணது இல்ல. மூடி முத்திரையிடப்பட்ட இதுல வாங்குவாங்க. ஆமா இப்ப உங்க முகம் மூடியே எல்லாமே கிழிஞ்சு காலையில ஆரம்பிச்சு, அதுவும் ஆதவ அர்ஜுனாவுடைய துறையின் கீழே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. குதிரை வேகம்னு இதான் சொல்லியிருக்காங்க. ஆமா 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்னையா அது காலையில டெண்டர் விட்டு 3 மணிக்கெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு என்ன கதை, என்ன மூடு மந்திரம் அப்படின்னு பார்த்தாக்க கடைசியில இவங்களுடைய சித்து விளையாட்டுல 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். கரூர்ல போலீஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த அவர் கான்வாய் வந்து 41 பேரை கொன்னாருல்ல, அப்போ கொன்னதா சொல்லி கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நாம அவர் கொண்டாரு நம்ம சொல்லல, என்ன கேஸ் போட்டிருக்காங்களோ இதுதான் இவர் தான் காரணம்னு சொல்லி போட்டிருந்தாங்கல்ல. என்ன வந்துட்டு அதுக்கு ஏதாவது இது வரைக்கும் எதுவும் பேசல, அதை பத்தி பேசாமலே இருக்காரு அப்படின்னு எல்லாரும் கேட்க விட்டு இவர் வந்தோன்னு அடுத்து என்ன பண்ணிருக்காரு, அந்த நேரத்துல பாதுகாப்பு பணியில இருந்த அதிகாரிகளை பூரா வேற ஒருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காப்ல. கரூர் சம்பவத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்டா டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பழிவாங்கல் நடவடிக்கை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப துறை சார்ந்த ஒரு துறைன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் போய் ஆய்வு செய்வாங்க. ஆமா, இல்லன்னா அதிகாரிகள் போய் ஆய்வு செய்வாங்க. இங்க வந்து ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு. சங்கரன்கோயில் அரசு மருத்துவமனையில ஒரு தாவேக்கா நிர்வாகி போய் இது நான் நர்சிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு போட்ட மாட்டிக்கிட்டு அவங்க போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அது பெரிய கலவரமா இருக்குங்க. என்ன அண்ணன் கருப்பு கோட்டு மாட்டின மாதிரி நம்மளும் போட்டு அவரு அங்க போய் நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேங்க, நான் தாவேக்காவில இருக்கேன், நான் ஆய்வு செய்ய வந்திருக்கேன். கருப்பு கோட்டு போட்டு போனா வக்கீல்னு சொல்லிடுவாங்கல்ல. அதாவது மருத்துவமனையில போய் ஆய்வு செய்யணும், அதெல்லாம் முறையா போய் நடக்கதா, மக்களுக்கு ஒழுங்கா சிகிச்சை அளிக்கிறாங்கலாம் பாக்கணும், இதெல்லாம் தப்பு இல்ல. அது துறை சார்ந்த அமைச்சர் போகணும், இல்ல துறை சார்ந்த அதிகாரிகளை போட்டு ஆய்வு செய்யணும். தாவேக்கா வெற்றி பெற்றுச்சுங்கிறதுக்காக வேண்டி மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் போய் ஆய்வு செஞ்சா இது பூரா வந்து அந்த ஒருத்தர் எம்எல்ஏ ஒயின் ஷாப் மூடிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த தெரியாதங்க எனக்கு ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. போயிட்டு வரத வீடியோ ரீல்ஸ் தானே, ரீல்ஸ் பார்த்தா ஆட்சி என்ன நடக்குன்னு தெரிஞ்சு. ஏன்னா முதலமைச்சருக்கு முன்னாடியே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எந்த கூத்துங்க, அதுதான் ரீல்ஸ் ஆட்சி தானே, அது அப்படிதான் இருக்கும். அவர் வந்து அது கேக்குறாரு, இது உங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னா, என்ன ஆர்டர் சார் அப்படின்றாரு ஒயின் ஷாப்ல இருக்கவரு. இந்த கடை 42-43 தானே அப்படின்றாரு. இல்ல சார் இந்த கடை 44. ஐயோ 44 கொண்டமா, எப்படியாவது சமாளிக்கணுமே, கேமரா வேற ஓடிக்கிட்டு இருக்குது நீங்களுக்கு. சரி ஆர்டர் வந்திருக்குது, நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு படத்துல எனக்கு கல்யாணம் பிரபு சொல்லுவாங்கல்ல, நான் தான் எம்எல்ஏன்னு வாசல்ல பழக்கடை வச்சிருக்கிறவன்ட்ட அங்கிட்டு ஓரமா நிக்கிறவன்ட்ட ஒயின் ஷாப்பை மூட சொல்லிட்டான். அதை ஏன் எங்கிட்ட சொல்ற, ராத்திரி 12 மணிக்கு நான் ஏன் சுடுகாட்டுக்கு போறேன்ற மாதிரி அவங்க எப்படியா சரிங்க நல்லது போயிட்டு வாங்கன்றாங்க. கூத்து கட்டி அடிக்கிறாங்க. அடி என்னன்னா முழுக்க இதை வச்சுக்கிறாங்க, ஒரு போன் ஒண்ணு வச்சுக்கிட்டு மைக் ஒண்ணு போட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு. எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமில்ல, செந்தில் பாலாஜி வந்து 10 ரூபா பாலாஜின்னு பாட்டெல்லாம் பாடினாங்க. இப்ப 20 ரூபா அது ஒண்ணு பாட்டு பாடலாமா அவங்களா தெரியல, கேட்டுக்கிறேன். 30 ரூபாயா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப போடுறோம் பதிலுக்கு, பாட்டிலுக்கு 30 ரூபா, பாட்டிலுக்கு 30 ரூபா. உசரம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல அவரு. ஆமா உசரம் ஜாஸ்தி இல்ல, அதனால இந்த 10 ரூபாய் வர்ற 21ஆம் தேதி வந்து அமைச்சரவை விரிவாக்கம். சரி, அதனால வந்து இவங்க சரக்கு சண்முகம் குரூப் யாரு, அம்மா அதுல சரக்கு சண்முகம் குரூப் இவங்க வாலியன்ட்டா 25 பேர் ஆதரவு கொடுக்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதரவு கொடுத்தது நம்ம 6 பேருக்கு அமைச்சர் பதவி கேட்க. சரி, இந்த சூழ்நிலை நம்ம தோழர் சண்முகம் கொதிச்சு எழுந்துட்டாரு. டேய் நாங்க வந்து ஒரு வந்து பிஜேபி வந்து உள்ள புந்துடக்கூடாது, ஜனநாயகம் நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து அங்க இருந்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஓடி வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிச்சோம். இந்த சூழ்நிலையில நீ பிஜேபி ஆதரவு பெற்ற அதிமுக கட்சியில ஒரு அணியை பிரிச்சுக்கிட்டு வந்து குதிரை பேரம் நடத்தி
உனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீ வந்து அமைச்சர் பதவி கொடுத்தா நாங்க வந்து பரிசீலனை பண்ணுவோம்ப்பா உனக்கு ஆதரவு கொடுத்தத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இவங்க ஆதரவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரக்கு சண்முகம் குரூப் போய் இவங்க வாலின்றே ஆதரவு கொடுத்தா அவங்க கட்சி தாவல் சட்டத்தின்படி திரும்ப ரீஎலெக்ஷன் தான் வரும். இவரு அப்படிலாம் ஒண்ணும் கலைக்கலாம் மாட்டாங்க. நீங்க ஏன் முதலமைச்சர் சிஎம் அப்படின்றத மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க? அவரோட ஜோசியத்தான் சொல்லிட்டாப்ல, அவர் பிஎம் ஆவாருங்க. அடுத்து ஏங்க அவர் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் அவர் தாங்க உட்காந்து உலக தலைவராக போறாரு. உலக தலைவரை போய் உள்ளூர் ஆட்சி சம்பவம் சொன்னாரு, சிவி சம்பவம் சொன்னாரு, சிபிஎம் சம்பவம் சொன்னாரு. அடையேன்னு அவர் உலக தலைவராக போறாரு. இல்ல இப்ப அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் உலக தலைவர் யோசிச்சிட்டாரு, ஆகா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு, இல்ல பாத்துக்குவோம் அப்படின்ட்டு நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்க அப்படின்ட்டு திரும்ப வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு அமைச்சரவையில பங்கேற்கிறது கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படியாச்சும் உள்ள வாங்க, வந்து அமைச்சரவையில பங்கேற்குங்க, நான் கொஞ்சம் நிர்வாகிகள கேட்டு சொல்றேன் தம்பி அப்படின்னு திரும்ப அண்ணன் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சரக்கு சண்முகம் இப்ப என்னடா வந்து அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா, இங்கிட்ட எடப்பாடியும் பகைச்சுக்கிட்டு இங்கிட்ட வந்து ஆதரவு தெரிவிச்சு இவரு வந்து தர முடியாது அப்படிங்கிறாரு, கட்சி தாவல் சட்டத்தின்படி எனக்கு கெட்ட பேர் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு குழப்பத்துல இருக்காப்லையா. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி அரசியல் நிலைமை. என்னன்னா இப்ப ஒரு விஜய் வந்து பாடுகாரன் எல்லாம் உட்கார்ந்துருப்பாரு, ஷாட்டுன்னா வருவாரு, நடிப்பாரு. அவர் நடிக்கிறப்ப யாரும் இருக்க கூடாதுன்றாரு. திரைத்துறையில இருக்க உங்களுக்கு தான் தெரியும், ஸ்பாட்ல யாரும் இருக்க கூடாது அப்படின்றாரு. அந்த நடிக்கிறவங்க அதை தவிர வேற அந்த கூட்டமா நிக்கிறதெல்லாம் இருக்க கூடாதுன்றாரு. நடிக்க மாட்டாரு, நின்னா போயிடுவாரு கோச்சிட்டு. இப்ப அவர் எல்லாரையும் வச்சு சட்டமன்றத்துல கேள்வி கேட்கிறாங்க. அவர் தான் அதுக்கு வீட்டுல போய் பதில் சொல்றாரு. நான் என்ன வச்சுக்கிட்டாங்க வஞ்சனை பண்றேன், இருந்தா சொல்லிட மாட்டேனா அப்படின்ற மாதிரி. எப்படி ஒரு நிலைமைன்னா, அந்த என்ன பண்ணுவா, இந்த குரங்கு போய் அதுக்குள்ள கையை உள்ள விட்டுரும். உள்ள விட்டுட்டு அந்த பொருளை எடுத்துட்டு இப்படி விரி எழுக்கிறப்போ கை பெருசா இருக்கும்ல, வராது. இந்த குரங்கால அந்த பழத்தையும் விட முடியாது, விட்டாதான் கையும் எடுக்க முடியாது. இந்த நேரத்துல போய் புடிச்சிருவாங்க. அது போல இப்ப வந்து நம்ம இவர் மாட்டி இருக்கிறது, குரங்கு வந்து புடி மாதிரி மாட்டி இருக்கிறாப்ல. இப்ப வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணி எடுக்க போறது யார்? அந்த வேட்டைக்காரன் யாரு நான் சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அவங்க வந்து நீ வந்து மாட்டிக்கிட்ட ராஜா, நீ அதையும் விட மாட்டேன், வெளியிலயும் உன்னால ஓட நோக்கித்தான் இதை நகருது. அதை நோக்கித்தான் 100% நகருது. அவன் நினைச்சத சாதிக்காம விட மாட்டான். ஆமா, சரிப்பா. இப்படி பல்வேறு சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சிறகில் அடுத்த சந்திப்பில் நம்ம பல்வேறு விஷயங்களை பேசுவோம். நிச்சயமா. அதுவரையும் மக்கள்கிட்ட இருந்து விடைபெறுவோம். ரைட், போயிட்டு வருவோமாப்பா. நன்றி.